இலங்கையில ஒரு புதிய பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட போகுது. இந்த வருஷத்துல நடக்கும். ஜூன், ஜூலைல நடக்கும் அப்படின்ற மாரி தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா, இதற்கான அனுமதி தாமதிக்கப்பட்டது. இன்று அமைச்சரவை அதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களும் கடந்த நான் ஒரு 6 மாத காலத்துக்கு முதல்ல நான் ஒரு வீடியோவே இதுக்காக தனியாகவே போட்டிருந்தேன். இலங்கையில எல்லா இன மக்களுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்கும், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை அல்லது இலங்கைக்கான ஒரு நாளை கொண்டாடுவதற்காக அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துமஸ் இருக்கு, புது வருஷம் இருக்கு, நிறைய பண்டிகைகள் தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை உருவாக்குவது இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக இருந்தது. அதற்கான அனுமதியை அமைச்சரவை இன்று வழங்கியிருக்காங்க. இந்த பண்டிகை வருகின்ற டிசம்பர் மாதம் 12ஆம், 13ஆம், 14ஆம் திகதிகளில் நடக்க போகுது. எனவே இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதற்கான அத்தனை அனுமதியையும் புத்த சாசன கலாசார அமைச்சு பொறுப்பேற்றிருக்கிறது. இதுல வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அண்மை நாட்களை நாங்கள் பார்த்தோம். அதோட இந்த நிகழ்வு எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, டவுன் ஹால் இருக்கு தானே, அதாவது நகரசபை மண்டபம், அதை அண்டி உள்ள பாதைகள், விகாரமாதேவி பூங்காவுடைய மைதானம், இந்த பகுதிகள் எல்லாமே இதற்காக ஒதுக்கப்பட்டு கடைகள், உணவு கடைகள், கலாசார நிகழ்வுகள், பாரம்பரியமான உணவுகள், உணவு திருவிழா மாதிரியான பல விஷயங்கள், கலை கலாசாரங்களை பிரதிபலிக்கின்ற அத்தனை விடயங்களும், அது எல்லா மக்களுடைய கலை கலாசாரங்களையும் பிரதிபலிக்கின்ற மாதிரியான நிகழ்வாக இந்த திருவிழா நடக்க போகுது. இது ஒரு பண்டிகையாகவே நடக்க போகுது. ஒரு நாள் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது 3 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருது. இது ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. நமக்கு வெசாக் மாதிரி, புது வருஷம் மாதிரி, அதாவது நோம்பு பண்டிகை மாதிரி, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் மாதிரி தனித்தனியா இல்லாம இது எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால இந்த முறை ஒரு வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பண்டிகை பற்றி அல்லது இந்த ஸ்ரீலங்கா டே அப்படின்னு சொல்லி, இலங்கை தினம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.